வெல்லம் பணியாரம். ஹாய் ஹலோ வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஷ்மீர் ஜெயக்குமார். அருமையான வெல்லம் பணியாரம் அல்லது இனிப்பு பணியாரம். வெள்ளை இல்லை, இது வெல்லம், அதாவது வெல்லம் போட்டு செய்யக்கூடிய இனிப்பு வகையான பணியாரம். இது ரொம்பவே சுவையாக இருக்கும். வாங்க இந்த அருமையான பணியாரத்தை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நல்லா பச்சரிசி ஊற வச்சுருக்கோம். இந்த பச்சரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு இதில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ இது கூட என்ன நம்ம ஒரு கவனிக்க போகிறோம்னா, வெல்லம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெல்லத்தை நீங்கள் பொதுவாக பார்த்துக்கோங்க. இதில் குறிப்பிட்டு இருக்கிற அளவு 1க்கு நம்ம 3/4 பங்கு எடுத்திருக்கோம். அப்படி இன்னமும் சர்க்கரை சுவை வேணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட இதில் போட்டுக்கலாம். அல்லது இதுவே ஒரு மிதமான ரொம்ப சுவையான நல்ல பக்குவத்தில் இது இருக்கும். இதுதான் நம்ம சொல்லியிருக்கிற அளவு. இந்த வெல்லத்தை கரைச்சி, ஏன்னா இந்த வெல்லத்தில் கல் இருக்கும், அதனால் வெல்லத்தை கரைச்சி அதுக்கப்புறமா அதை வடிகட்டி அந்த தண்ணியை வச்சு நம்ம இதை அரைக்கலாம். இல்லாட்டி என்ன ஆகும், ரொம்ப தண்ணி ஆகிடும் இல்லைங்களா? அதனால் தண்ணியை ஊற்றி அரைச்சிட்டு திரும்பவும் வெள்ளத்தண்ணியும் ஊற்றுனீங்கன்னா இது நம்மளுக்கு சரியாக வராது. அல்லது வெல்லத்தை அப்படியே சேர்த்திங்கன்னா வெல்லத்தில் கல் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், வெல்லத்தை கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு போட்டுக்கிறோம். கரைத்த வெல்லம் வடிகட்டி வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இது கூட அவல் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சிறிய பழமாக கிடச்சிதுன்னா நம்மளுக்கு 2ஆக உபயோகப்படுத்த வேண்டி வரும். அல்லது நம்மளுக்கு பெருசாக கிடச்சிருச்சுன்னா ஒன்று உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ மீண்டும் இதை அரைச்சி எடுக்கலாம். இப்போ இதை அருமையாக அரைஞ்சிருச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 மணி நேரம் வெளியில் அல்லது குளிர்சாதன பெட்டியில் வைக்க போகிறோம். அப்போ என்ன ஆகும், பொதுவாக இந்த அரிசி மாவு இறுகிக்கும். அந்த இறுகத்தை கொஞ்சம் கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கொஞ்சம் நேரம் வச்சுருக்கலாம். அப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். அதனால் இப்போது ஒரு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் வச்சுட்டு இதை எடுத்து பார்க்கலாம். இந்த மாவு நல்லா இறுகி இருக்குது. இப்போ நம்ம எள் இது கூட சேர்த்துக்கலாம். எள்ளின் சுவை மனம் பிடிக்கல அப்படின்னா சேர்த்துக்க வேண்டாம். இது நல்ல சுவை கொடுப்பதற்கும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு மனம் இருக்கும். அதுக்காகவும் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். ஏலக்காய் பொடி, கொஞ்சோண்டு தேங்காவை இது மாதிரி பொடியாக அரிஞ்சு நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நான் தேவையான பொருட்களில் காமிக்கல, ஏன்னா இது தேவைப்பட்டால் மட்டுமே போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை விட்டுடலாம். வறுத்த தேங்காய், பொதுவாக இது எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை இப்போ போட்டுக்கிறோம். இப்போ நம்ம அப்பங்களை பொரித்து எடுக்கலாம். அப்பச்சட்டி அல்லது பணியாரக்கல்லை அடுப்பில் வச்சிடலாம். சமைக்கும் எண்ணெய், சமையல் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. நம்மளுடைய அப்பத்தை ஊற்றலாம். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் ஆகும் இது வேகிறதுக்கு. ஏன்னா குழியாக வேகணும் இல்லைங்களா, அதனால் சிறிது நேரம் காத்திருக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்களா, மேல்புறத்தில் அதனுடைய ஈரத்தன்மை குறைந்துடுச்சு. அப்போ தான் நம்மளுக்கு திருப்பறத்துக்கு சரியாக வரும். மிதமான தீயில் வச்சு தான் இதை செய்யணும் நம்ம. இப்போ இதில் மேல்புறம் மாவு இருக்கும்பொழுதே நம்ம திருப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா, அது திருப்பும் பொழுது மாவு வழிஞ்சிடும். அதனால் இதனுடைய வடிவமைப்பு சிறிது மாறுதல் ஏற்படலாம். அதனால் தவிர்க்கிறதுக்காக முழுவதுமாக அது மேல்புறமும் கொஞ்சம் ஒரு காய்ந்த மாதிரி ஒரு தன்மை வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா நம்ம திருப்பினோன்னா ஒன்றும் ஆகாமல் சுவையான அப்பம் நம்மளுக்கு தயாராகிடும். இப்போ நம்மளுடைய அப்பம் முழுவதுமாக தயாராகிடுச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அருமையான வெல்லம் போட்டு தயார் பண்ண இந்த பணியாரம் தயார். பரிமாறி உங்கள் குடும்பத்தினோடு மகிழுங்கள். தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.